கண்டிப்பாக வரணும். வணக்கம் வணக்கம். ஹலோ. வந்து தமிழங்க வந்து கூலியா வந்தது கிடையாது தெரியுங்களா? மலேசியாவில் தமிழங்க வந்து பக்தர்களாக வந்தாங்க. தமிழ் மந்திரம் சாப்பாடு சிறந்ததாரும் நல்லதாரும் அது செய்யறதுல வந்து சோழன் காலத்தில் இருக்கிறவங்க நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மலேசியாவில் ஒரு ஐயப்பன் கோவில் மாலை போட்டு நிறைய தமிழர்கள் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று நான் அவங்கள விசிட் பண்ணப்போ அவங்க வந்து இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக வரணும், எங்கள் செலிப்ரேஷன்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஃபாலோட் பை த ஃப்ரீ டின்னர். ஸோ அங்கே தான் போகிறோம், வாங்க போகலாம். பினாங் ஐலாண்டில் ஒரு சைனீஸ் வில்லேஜில் சீவியூ ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ஹோம் ஸ்டேயில் தான் நான் 1 வீக் தங்கியிருந்தேன். மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஹோம் ஸ்டேக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் பக்கம் நம்ம நடக்கணும். அப்படி நடக்க போகும்போது நான் கண்டுபிடிச்ச இந்த கோவில் தான் நம்ம இன்னைக்கு விளாக்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க விளாக்குள்ளே போகலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த கோவில். மூடி இருக்கிற இடத்துல இருந்து தேர் வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக நம்ம ஊரில் இருக்கிற கோயில் மாதிரியே இருக்குன்னு பாருங்களேன். ஐ வில் ஷோ யூ த 360 ஆஃப் திஸ் டெம்பிள். இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோயில் ஒரு டிப்பிக்கலாக தமிழ் ஏரியாவில் லொக்கேட் ஆகி இல்லை. இது வந்து ஒரு சைனீஸ் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. அது கம்ப்ளீட்டாக சைனீஸ் நெய்பர்ஹுட். பக்கத்துலேயே ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தமிழர்களை தாண்டி நிறையா சைனீஸ் பீப்புளும் வந்து சாப்பிட்றாங்க. இந்த கோவிலோட ஓவரால் ஆர்கிடெக்சர் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம திராவிடியன் மாடல்ல தான் கட்டப்பட்டிருக்காங்க. பெருசா மனதை கவர்ற அளவுக்கு கட்டடங்கள் இல்லைன்னாலும் கூட இங்க இருக்கக்கூடிய சிலைகளும் இங்க இருக்கக்கூடிய மரங்களும் இங்க நடக்கக்கூடிய வழிபாடுகளும் தமிழகத்தோட எல்லா பகுதிகளிலையும் இருக்கிற கோவில்கள்ல நடக்கிற மாதிரிதான் இருக்கு. மூலஸ்தானத்துல இருக்கிற விநாயகர் சிலையில இருந்து சன்னிதானத்துல இருக்கிற அம்மன் சிலை, அதை ஒட்டி இருக்கிற ஆலமரம், அதை சுத்தியே இருக்கிற நவகிரகங்களோட சிலைன்னு சொல்லி தமிழகத்துல ஒரு கோவிலை நம்ம விசிட் பண்ணோம்னா எப்படி ஒரு வைப்பு கிடைக்குமோ அதே வைப்பு தான் இங்க இருந்தது. இன்னொரு மனம் கவரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த வழிபாடுகள்ல சைனா இனத்தை சேர்ந்த மக்களும் ஃபாரினர்ஸும் நிறைய பேர் கலந்துக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நான் 1 வீக் இருந்தேன். நான் சொன்ன மாதிரியே அந்த 1 வீக்கும் தமிழர்கள் கூட்டமா இந்த கோவில்ல வந்து 2 மணில இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் வழிபாடு நடத்தி அங்கேயே வந்து அன்னதானத்தை கொடுக்கறத எல்லா நாளும் நான் தவறாம பார்த்தேன். நான் வந்து பெண்ணங்கில் வந்து 1 வீக்காக தங்கியிருக்கேன். நான் பெண்ணங்க வரக்கு முன்னாடியே நிறைய பேர் சொன்னாங்க, தமிழ் பேசுகிற நிறையா மக்களையும் தமிழ் ஃபுட்டையும் நம்மளால் நிறையா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வரும்போதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வந்தேன். பட் ஐ வாஸ் ஸ்டேயிங் ஹியர் இன் அ சைனீஸ் வில்லேஜ்க்கு வந்து நம்ம ஜெட்டி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் நடந்து தான் வரணும். நடந்து வரும்போது திடீர்னு தமிழ் மந்திரம் கேட்டுட்டு இருந்தது ஒரு கோவிலில். வந்து பார்த்தா எண்ணற்ற தமிழ் மக்கள் வந்து நம்ம ஊர் கோயிலில் எப்படி பிரார்த்தனை பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இங்கே வந்து ஐயப்பனுடைய மாலை வழிபாடு வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது. நான் வந்து இதை நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும், நம்மளுடைய தமிழ் பண்பாடு இன்னும் பல நாடுகள் தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதோட ஆசையினால் உருவான வீடியோ தான் இந்த வீடியோ. இன்றைக்கி வந்து நம்மளுடைய கோவில் தலைவரான ராஜன் நம்ம கூட இருக்கார் ஃப்ரம் மலேசியா. அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் வந்து ராஜேந்திரன் கூப்பிடுவாங்க. இங்கே உள்ள வல்கி ஐயப்பன் கோயிலுக்கு நான் தலைவர். இப்போதைக்கு ஐயப்பன் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படின்னாக்கா 2 மாதத்துக்கு 60 நாளைக்கு பூஜை, 60 நாளுக்கு உபயம், 60 நாளுக்கு அன்னதானம், சைவ அன்னதானம், வெஜிடேரியன் அன்னதானம் ஓடிக்கிட்டு இருக்கு. கோவிலுடைய வரலாறு பற்றி சொல்லுங்கள். அங்கே கோவிலுடைய சன்னிதானத்தில் இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுள்களை பற்றி சொல்லுங்கள் சார். கோயில் வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோயில் வந்து ஏறக்குறைய 64 ஆண்டுகள், 64 வருஷம் உள்ள கோயில். இதில் மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முனீஸ்வரர் வச்சுருப்பாங்க. முனீஸ்வரர் தான் வந்து மெயின் சாமி வச்சு ஆரம்பிச்சது. தென் பக்கத்தில் வந்து அம்பாள், விநாயகர், முருகர், அம்பாள், அப்புறம் ஐயப்பனுக்கு வந்து இந்த 18 படி வச்சு ஐயப்பனை வந்து பூஜை பண்ணுறோம். இந்த 60 நாள் வருஷம் நவம்பர் 17லேருந்து ஜனவரி 15 வரைக்கும்
இங்கே இந்த பூஜை ஓடும். பூஜை ஓடி ஜனவரி 14ஆம் தேதி வந்து ஐயப்பன் ஊர்வலம். ஐயப்பன் வந்து தேரில் வச்சு இங்கேருந்து மாடு பூட்டி வாட்டர்ஃபால் மலை கோயிலுக்கு ஐயப்பனை கொண்டு போவோம். ஸோ அங்கே போயிட்டு பல்லாக்கை தூக்கி மேலே மலைக்கு போய் முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு ஐயப்பனை கோயிலுக்கு போயிட்டு இடுமுடியெலாம் செலுத்தின பிறகு ஐயப்பனை திரும்பி பல்லாக்கை இறக்கி திரும்பி இங்கே நம்ம கோயில் கொண்டு வந்துடுவோம். இது இப்போ 30 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பூஜை ஐயப்பன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர்லேருந்து மேலே இடுமுடி தூக்குறவங்க சிங்கப்பூர்லேருந்துலாம் வராங்க. நம்மளுக்கு சிங்கப்பூர் சம்டைம் மால்டீவ்லேருந்துலாம் வருவாங்க. மால்டீவ்லேருந்து வந்து இங்கே நம்ம கோயிலில் இடுமுடி குருசாமி கையால் இடுமுடி மாலை போட்டு இடுமுடி தூக்கிட்டு போகிறது. மால்டீவு, ஸ்ரீலங்கா, இந்தியாவிலேருந்துலாம் வந்திருக்காங்க. 2 மாதம் இங்கே தங்கி இருப்பாங்களா? அவங்க இல்லை 2 மாதம் தங்குறது கிடையாது. அவங்க வந்து மாலை போடுவாங்க. மாலை போட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. போயிட்டு இடுமுடி தூக்குறதுக்கு வருவாங்க திரும்பி. அவங்கெல்லாம் அவங்கவுங்க வீட்லேயோ அவங்கவுங்க கோயிலே போய் தங்கிக்குவாங்க. பாருங்களேன், இங்கே தங்குறதுக்கு நம்ம வசதி இல்லை. ஓகேங்களா? ஸோ ஐயப்பன் அப்படின்னாக்கா இங்கே பெரும்பாலும் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. நம்ம தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வட்டாரத்தில் உள்ள சைனீஸ், ஏன்னா இது வந்து 99% சைனீஸ் ஏரியா. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஒரு சைனீஸ் நெய்பர்ஹுட்டில் 60 நாட்கள் வந்து தொடர்ச்சியாக பூஜை செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஏன்னா சைனீஸ்க்கே வந்து ஐயப்பன் உள்ள அந்த சொல்லு வந்து அவனுங்களுக்கே வந்துடுச்சு. இப்போ ஐயப்பன் அவனுங்களே தெரியும், ஐயப்பன் சொல்கிற மாதிரி ஐயப்பன் சொல்லுவானுங்க, ஐயப்பன் வந்துட்டாருன்னு. ஏன்னா நம்ம பூஜையில் முதற்கொண்டு அந்த 60 நாள் பூஜையில் 3 சைனீஸும் வந்து உபயம் எடுத்துருக்காங்க. 30 வருஷமாக அவங்களும் உபயம் நடத்துகிறாங்க. அவங்க உபயம் நடத்தி அவங்களும் ஃபுட்டு வெஜிடேரியன் ஃபுட் கொடுத்துட்டு இருக்காங்க. UK tapi macam semuanya bukan India saja, China pun ada angkat ஐயப்பாங்க. ஹலோ, உபயம் கொடுக்குற சைனீஸ்ல இவரும் ஒருத்தர். இவரோட தமிழ் பேரு முத்து. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவரும் ராஜன் சாரும் கிட்டத்தட்ட 30 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த நட்பை பார்க்க போகும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பழகிக்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. கடல் கடந்து வேற ஒரு நாட்டுல தமிழ் பண்பாடை 30 வருஷமா தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் சார். எது வந்து தூண்டுகோலா பாக்குறீங்க அதுக்கு? இல்லை 30 வருஷம் கிடையாதுங்க. நாங்கள் வந்து எங்கள் அம்மா அப்பா காலத்துலேருந்து நம்மளாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இந்த 30 வருஷமாக ஐயப்பன் ஆரம்பித்து 30 வருஷம் போயிட்டு இருக்குது. இப்போ குட்டி சாமிங்கெல்லாம் மாலை போடுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம சமயத்தையும் வந்து இந்த அடுத்த சங்கதிகளுக்கு, இந்த வளர்கிற சங்கதிகளுக்கு தெரியணும் நம்ம நடைமுறையும். ஓகே, அது பண்ணிகிட்டு இருக்கோம். 30 வருஷம் கிடையாது நம்ம பிறந்ததே. ஸோ அதை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு. ஸோ நம்ம முடிஞ்ச அந்த பிள்ளைங்க அதுக்கு பிள்ளைங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் எனக்கு இங்கே ரொம்ப மனம் கவர்ந்தது என்னன்னா, நம்ம தமிழரோட பண்பாடே விருந்தோம்பல் தான். இந்த பூஜை வந்து சின்ன லெவலில் அன்னதானம்லாம் இல்லாமல் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அன்னதானம் 60 நாளும் பண்ணுறீங்க இல்லையா? அதோட இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்தது சார்? ஏன்னா சாமிங்க மாலை போட்ட சாமிங்க பூஜை முடிஞ்சு எல்லாம் வந்து அவங்களுக்கு தான் பசி எடுக்கும். ஸோ இன்னொன்று, இந்த 18 பூஜை செய்யும்போது 18 சாமிங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ அந்த சைவ சாப்பாடு கொடுப்பாங்க பாருங்களேன். ஸோ அந்த உபயம் எடுக்கிறவங்க அவங்க விருப்பத்துக்கு அவங்க அந்தந்த நாளில் அவங்க சாப்பாடு ஏற்பாடு பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து ஆன்கோயிங். அது அன்னதானம் கொடுக்குறது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அது செய்கிறதுல வந்து பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன். அது எல்லாம் பண்ணுறோம், அவ்வளோதான். நான் பார்த்தேன் நிறைய சைனீஸ் பீப்புள் கூட நேற்று சாப்பிட்டு இருந்ததை பார்த்தேன். சைனீஸு வெள்ளைக்காரவங்க, இங்கே டூரிஸ்ட்லாம் வராங்களா, எல்லாம் வருவாங்க. நம்ம யாரையும் நிப்பாட்ட கிடையாது, நிப்பாட்ட மாட்டோம். யார் வேணாலும் வந்து சாப்பிடுங்க. அன்னதானம் இஸ் ஓப்பன் அண்ட் ஃப்ரீ. யார் வேணாலும் சாப்பிடுங்க. சார், கடைசியாக ஒரு கொஸ்டின். உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு, இடம்பெயர்ந்த தமிழர்களுக்கு, தமிழே தெரியாத தமிழர்களுக்கு, இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரம் த ஹார்ட் ஆஃப் மலேசியன் தமிழ்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப முக்கியம் வந்து தமிழர்களுக்கு அந்த தமிழ் பற்று இருக்கணும். தமிழ் பற்று இருந்தால் தான் நம்ம தமிழ் கலாச்சாரம், நம்ம தமிழ் சமயம், ஓகே, நம்மளாம் தமிழில் எப்படி நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் உள்ளவங்க. ஏன்னா மலேசியாவில் வந்து தமிழங்க வந்து கூலியாக வந்தது கிடையாது, தெரியுங்களா? மலேசியாவில் தமிழங்க வந்து வர்த்தகராக வந்தாங்க. தி கேம் இன் ஷிப். யாருக்குமே கப்பல்லாம் இல்லாமல் நேரத்தில்
ராஜராஜ சோழன் அவங்க ராஜேந்திர சோழன் அவங்க கப்பை அப்படியே கப்பை ஆர்மி வச்சுட்டு ஓகே தி கேம் டு மலேசியா, தி காங்கர் மலேசியா. லைக் கடாரத்துலலாம் வந்து தமிழவங்க தான், கடாரம்னா கடா. ஓகே, பினாங்கில் வந்து தமிழவங்க தான் முன்ன ஆதிக்கமே, தமிழங்க ஆதிக்கம். ஓகே, எல்லாமே வந்து தமிழ்னு இருக்கிறதுக்கு பெருமை பண்ணணும். தமிழ் மொழி தெரியணும், நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ நம்ம பிள்ளைங்களை அது சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சைனீஸ்லாம் பாருங்க, அவங்கெல்லாம் பிள்ளைங்களை வந்து சைனீஸ் கிளாஸ்க்கு அனுப்புவாங்க, ஏன்னா அந்த மொழி தெரியணும். ஏன்னா சைனீஸ் ஒரே ஹேண்ட் ரைட்டிங் தான். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த பற்று இருக்கணும், தமிழ் பற்று. நம்ம மூலிமா நம்ம பிள்ளைங்களுக்கு போனால் தான் அது தொடர்ந்து வரும். இட் வில் பி ஃபார் எவர், அதர்வைஸ் அதை எங்கேயாவது நின்றுடும். கிட்ட பேசினது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அண்ட் ஐ ஹோப் யூ ஆல்சோ ஃபீல் த சேம். இப்போ வாங்க கோயிலில் நடக்கிற பூஜையும் அன்னதானத்தையும் பார்க்கலாம். ராஜன் சார் மென்ஷன் பண்ண மாதிரி 60 நாளும் 60 வகையான வெஜ் அன்னதானத்தை இவங்க போடுறாங்க. நான் போன அன்னைக்கு வந்து வெஜ் நாசி லமாக், அதாவது மலேசியாவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷான நாசி லமாக்கை நம்ம தமிழ் ஸ்டைல்ல வெஜ்ல பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே ரொம்பவே பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. இதுல இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடல் கடந்து இருக்கும், அதுவும் ஒரு சைனீஸ் வில்லேஜ்ல இருக்கும், ஒரு 10-15 தமிழர்கள் தான் வருவாங்கன்னு பார்த்தா கூட்டமா தமிழர்கள் வந்துட்டு இருந்தாங்க. தமிழர்கள் மட்டும் இல்லாம நீங்க அந்த கூட்டத்துல பார்க்க போகும்போதே தெரியும், நிறைய சைனீஸ் மக்கள், ஃபாரின் மக்கள், அங்க வாழக்கூடிய மலை மக்கள்னு சொல்லி நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து இலவசமா இந்த அன்னதானத்தை சாப்பிடுறாங்க. இதை பார்க்க போகும்போது ஏதோ ஒரு விதத்துல நம்ம தமிழ் கலாச்சாரம் மதத்தையும் மொழியையும் தாண்டி ஒரு மனிதத்தை கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. முக்கால்வாசி நேரங்கள்ல வாட் பீப்புள் வில் திங்க் பீப்புள் அட்டெண்ட் சச் ஈவெண்ட்ஸ் விச் இஸ் அசோசியேட்டட் வித் ரிலிஜன், அதை வந்து கம்ப்ளீட்டா ஒரு ரிலிஜன் பேஸ்டா வச்சிருவாங்க. பட் ஃபார் மீ இட் கோஸ் பியாண்ட் ரிலிஜன். ரிலிஜனை தாண்டி ஒரு 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 மனித குலத்துக்கே வந்து ஒரு ஒற்றுமையையும் ஒரு சமூகத்தோட ஒன்றி வாழக்கூடிய ஒரு விதத்தையும் கற்றுக் கொடுக்கறது தான் நான் இதை பாக்குறேன். இன்னைக்கு கொடுத்த இந்த ஃபுட்டு வந்து தட்டு மட்டும் இல்ல, மனசும் ரொம்ப நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் எனக்கான அன்னதானத்தை அங்கேயே நான் சாப்பிட்டு இந்த கோயிலை விட்டு வெளியே வரப்போகும்போது, எக்ஸ்பெஷலி இந்த மக்களை விட்டு வெளியே வரப்போகும்போது அவங்க எனக்கு கொடுத்த விருந்தோம்பலும், அவங்க எனக்கு கொடுத்த அந்த அன்பும் வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருந்தது. நான் ஏதோ ஒரு இடத்துல கடல் கலந்து வேற நாட்டுல இருந்து வந்திருக்கேன், பட் தமிழ் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தாலதான் நாங்க கனெக்ட் ஆனோம். இது வந்து நார்மலா வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு இமோஷனா அன்னைக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. ராஜராஜ சோழன் காலத்துல தமிழகத்துல இருந்து மலேசியாவுக்கு வந்திருக்காங்க, ஷிப் மூலமா, ஆர்மி மூலமா மலேசியாவை காங்கர் பண்றதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி அவர் எனக்கு சொன்னாரு. அது எந்த அளவுக்கு ஃபேக்சுவலி ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியாது. பட் ஐ ஹவ் சீன் ராஜராஜ சோழன் traces across Tamil population among Malaysia. Most of the Tamil histories has vanished. அந்த மாதிரி இது ஒன்றா கூட இருக்கலாம். ராஜராஜ சோழனுடைய பெருமை உலகமறிந்த ஒரு பெருமை. இன்னுமே கூட மலேசியாவுடைய சில பகுதிகள், சிங்கப்பூரும் இந்தோனேஷியா பக்கத்தில் இருக்கிற மலேசியா பகுதிகளான மலக்கா, ஜொஹர் பஹூல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஷிப்பை பிடிச்சி மலேசியாவிலேருந்து இந்தோனேஷியாவுக்கு போயிடலாம். அப்படி இந்தோனேஷியாவில் இறங்கக்கூடிய அந்த தீவினுடைய பெயர் வந்து சமுத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க, சமுத்திரான்னு சொல்கிறாங்க. சமுத்திரம் இஸ் அ தமிழ் வேர்ட். இன்றைக்குமே இந்தோனேஷியன்ஸ் வந்து ப்ரௌட்லி ரிமெம்பர் ராஜராஜ சோழன் வாஸ் கன்குயர்ட் தட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் அ தமிழா, as an Indian Tamila, it makes me so proud to be standing in this piece of land where our fellow Tamilians are doing an amazing job and trying everything to protect our culture, including விருந்தோம்பல். ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நான் இதை நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம், அங்கே இவங்க பண்ணக்கூடிய அன்னதானத்தில் தமிழர்கள் மட்டும் சாப்பிடல, சைனீஸ் வராங்க, ஃபாரினர்ஸ் வராங்க, மொழி, மதம், இனம்
அற்ற அனைத்து நபர்களும் வந்து இங்கே சாப்பிட்றாங்க. ஐ திங்க் தட் இஸ் வாட் தமிழ் கல்ச்சர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், தட் இஸ் வாட் தமிழ் கல்ச்சர் டீச்சர்ஸ். இட் வாஸ் அன் அமேசிங் மீட்டிங் எவ்ரிபடி அட் த டெம்பிள். இது வந்து நான் சொல்லுவேன், இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இட் கோஸ் பியாண்ட் ரிலீஜன். நம்மளோட தமிழ் கல்ச்சர், லைக் people can understand who are from Tamil roots, who lives across the world can understand what I'm trying to say here. If you are a Tamil, religion doesn't matter. Religion really doesn't matter. நமக்கு நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் it goes beyond religion. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இன்றைக்கி இருந்தது. And I hope you guys enjoyed the video and I'll see you in the next video.